ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்காக ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1799. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லேயே கிளாஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதாவது மேல கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இந்த மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுவாங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, ராஜு கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 hours அண்ட் ராம் can do it in 15 hours. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, in how much time they will they finish the whole work together. ஓகேவா? working together. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜு மட்டும் தனியா வேலை பார்த்தானா ஒரு வேலையை 10 மணி நேரத்துல முடிப்பான். ராம் மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா 15 மணி நேரத்துல அந்த வேலையை முடிப்பான். அப்போ முழு வேலையும் செஞ்சு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த மொத்த வேலையும் முடியறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ராஜுன்னு ஒருத்தன் இருக்கான், அவங்கிட்ட அந்த வேலையை கொடுத்தேன்னா 10 மணி நேரத்துல முடிப்பான். ராம்னு ஒருத்தன் இருக்கான், அவங்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறேன்னா 15 மணி நேரத்துல முடிக்கிறான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை மணி நேரம் ஆகும்? ஓகேவா? இப்ப இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 30 வரும். ஓகே, எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஏற்கனவே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிதானே? அப்ப இதை வந்து 30ஆ மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 30ஆ மாத்தணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தெரியலன்னா என்ன பண்ணுங்க, இங்க 10 இருக்கா, எடுத்துட்டு வாங்க. 30 டிவைடட் பை 10 போடுங்க. என்ன வருது? 3 வருதா? சோ அந்த 3 தூக்கி இங்க போடுங்க. இதுவும் தெரியலனா 30 டிவைடட் பை 15 போடுங்க. சோ என்ன வரும்? 2 வரும். சோ அந்த வேல்யூவை இங்க போட்டுருங்க. இப்ப அந்த எல்சிஎம் 30 இருக்கு இல்லையா? சோ அந்த எல்சிஎம் 30 தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த வேலை. இதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த வேலை, டோட்டல் ஒர்க்னு சொல்லுவோம். இது வந்து திறன். ஓகே, ராஜுவோட திறன் 3, ராமோட திறன் 2. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேருக்குமே கேக் பண்ணக்கூடிய வேலை கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப ராஜுவோட திறன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அவன் 3 கேக் பண்ணிடுவான். ராமோட திறன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2 கேக் தான் அவன் வந்து பண்ணுவான். ஓகேவா? சோ இதுதான் அவனோட திறன். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட டோட்டல் டாஸ்க் எவ்வளவுனா 30 கேக் பண்ணணும். என்னோட டாஸ்க் எவ்வளவுனா 30 கேக் பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பாருங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ராஜு 3 கேக் பண்ணிடுவான், ராம் 2 கேக் பண்ணுவான். அப்ப டோட்டலா 1 மணி நேரத்துல எனக்கு எவ்வளவு ஒர்க் முடிஞ்சிருக்கும்? 3 + 2 5 கேக்ஸ் பண்ணிடுவாங்க. 1 மணி நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 5 கேக் பண்ணிடுவாங்க. என்னோட டார்கெட் எவ்வளவு? 30 கேக் பண்ணணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 5 கேக் பண்ணாங்கன்னா 30 கேக் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 30 டிவைடட் பை 5. ஸோ 6 டைம்ஸ் போகும், 6 மணி நேரம் ஆகும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரம் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, 30% ஆஃப் a number is 15 more than 135. Find 50% of that number. ஒரு எண்ணின் 30% 135 விட 15 அதிகமாக இருந்தால் அந்த எண்ணின் 50% கண்டறியவும். ஓகே, சோ ஒரு நம்பர் இருக்கு, எனக்கு தெரியாது, அதை நீங்க எக்ஸ்ன்னு எடுத்து கூட கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அதோட 30% பார்த்தேன் அப்படின்னா அந்த 30% எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 135 விட ஒரு 15 அதிகமா இருக்கான். ஒரு நம்பரோட 30%ங்கிறது 135 விட ஒரு 15 அதிகம். அப்ப டைரக்டா நம்ம எப்படி சொல்லலாம்? 135 விட ஒரு 15 அதிகம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 3 1 4 5 150ன்னு சொல்லலாம். அப்படிதானே? அதாவது இந்த வரியை டைரக்டா ஒரு எண்ணின் 30% 150 அப்படின்னு கொடுக்காம இந்த இடத்துல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நம்பரோட 30%ங்கிறது 135 விட 15 அதிகம்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 30% 15 more than 135. ஓகே, 15 more than 135 என்ன அர்த்தம்? 150ன்னு அர்த்தம். அப்ப 30%ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 150க்கு ஈக்குவல். ஓகே, அந்த எண்ணின் 50% கண்டறியவும். அப்போ 50% என்னன்னு கேட்டிருக்காங்க.
அப்ப டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம், 50% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. 30% 150 இருந்துச்சுன்னா 50% என்ன, இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 30 into x is equal to 150 into 50. ஓகே, ஸோ கட் பண்ணீங்கன்னா 0 0 கட் ஆகிரும். 1 3 3 5 3 15, 5 into 50 என்ன வரும், 250. அப்ப அந்த நம்பரோட 50% எவ்வளவு, 250. 250ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த இடத்துல மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், இதுலதான் கான்செப்டே இருக்கு. ஓகேவா, 135 விட 15 அதிகம் அப்படின்னா 150ங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை சுத்தி வளைச்சு பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவாங்க, 30% கண்டுபிடிப்பாங்க. 30%ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 100% கண்டுபிடிச்சு அந்த 100%ங்கிறது அந்த நம்பர், அதுல இருந்து திருப்பி 50% கண்டுபிடிப்பாங்க. சோ அப்படி சுத்தி வளைக்கவே வேண்டாம். 30% இதுன்னா 50% என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, பை செல்லிங் a guitar for 846, ரீமா லாசஸ் 6%. ஃபார் ஹவு மச் ஷுட் ரீமா செல் இட் டு கெயின் 8%. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மேல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஒரு கிட்டார் இருக்கு, அதை 840 ரூபாய்க்கு விற்றதன் மூலம் ரீமா வந்து 6% நஷ்டம் அடைகிறார். 8% லாபத்தை பெற ரீமா எவ்வளவு ரூபாய்க்கு அதை விற்க வேண்டும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் என்ன எடுத்துக்கணும், 100ன்னு எடுத்துக்கணும். சோ அதுல இருந்து நமக்கு வந்து லாபம் கிடைச்சது அப்படின்னா அந்த இதை வந்து ஆட் பண்ணணும். அதே நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கான்செப்ட். இப்ப 846 ரூபாய்க்கு விற்கிறா. சோ ரூபாயை இந்த பக்கம் எழுதிக்கிடுவோம். ஓகேவா, சோ 846 ரூபாய்க்கு வித்தான்னா அவளுக்கு என்னது, நஷ்டம் ஆகுது. எவ்வளவு, 6% நஷ்டம் ஆகுது. நஷ்டம்னா என்ன பண்ணணும், 100ல இருந்து கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப 100ல இருந்து 6 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 94 கிடைக்கும். அப்ப 846 ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு ஈக்குவல், 94%க்கு ஈக்குவல். இந்த பக்கம் பெர்சன்டேஜ் எழுதிக்கோங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, அடுத்து 8% லாபத்தை பெற ரீமா எவ்வளவு விலைக்கு விற்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அப்ப 846ங்கிறது 94% ஈக்குவல். இந்த 94 எப்படி போட்டேங்கிறது புரியுதா. எப்பவுமே டோட்டலா 100ன்னு எடுத்துக்கணும். அதுல இருந்து நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். 6% நஷ்டம்ங்கிறதுனால 100 - 6 94%. அப்ப அந்த 846ங்கிறது 94%க்கு ஈக்குவல். இப்ப 8% லாபம் வேணும். அப்ப லாபம்னா என்ன பண்ணணும், 100 கூட ஆட் பண்ணிக்கணும். அப்ப ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 100 + 8 108%. அப்ப 108%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். 846 ரூபாய்ங்கிறது 94% ஆயிருந்தா 108%க்கு என்ன, இதுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே நார்மல் சிம்பிளிபிகேஷன் தான். சோ இதுதான் கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, சோ இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 94 × x is equal to 846 × 108ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 846 × 108 டிவைடட் பை 94ன்னு இருக்கும். ஓகே, சோ இப்போ இது எத்தனை டைம்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க 94 இருக்கு, இங்க 846 இருக்கு. சோ கட் பண்ணலாமா. கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சோ யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. இங்க 4 இருக்கு, சோ 4 இருக்கு, இங்க 6ல முடிஞ்சிருக்கு. சோ 4 டைம்ஸ் போட்டா வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா 9 4s are 36 வந்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 9 போடலாமா. ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. 4ல முடிஞ்சா 4 × 4 6ல முடியும், 16 வரும். அதே 4 × 9 36 6ல முடியும். அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி. அப்ப இது கூட எத்தனை டைம் கட் ஆகும், 94 9 டைம்ஸ் கட் ஆகுமா. சோ 94 × 9 9 4 36 81 81 3 84. ஓகே, சோ அந்த யூனிட் டிஜிட் வச்சு நீங்க கட் பண்ணிடணும். உட்கார்ந்து 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடுன்னு சின்ன சின்ன வாய்ப்பாடா கட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். நல்லா நம்பரை பாருங்க. இங்க 94 இருக்கு, இங்க 846 இருக்கு. அப்ப என்ன எத்தனை டைம்ஸ் போக வாய்ப்பு இருக்கு, 9 டைம்ஸ். ஓகே, ஏன்னா 9 × 9 81 ஆகிரும். அப்ப கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்ப 9 டைம்ஸ் போகுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும், 9 × 108. ஆன்சர் என்ன, 9 8 72. ஸோ 972 rupees. 972 rupeesங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அப்போ 8% லாபம் கிடைக்கணும்னா அது 972 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா 8% லாபம் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் இஸ் 56, then the two consecutive odd integers are. ஓகேவா, சோ ரெண்டு தொடர்ச்சியான ஒற்றைப்படை முழு எண்களின் வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 56. இரண்டு தொடர்ச்சியான ஒற்றைப்படை முழு எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் எப்படி இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7 9ன்னு எடுத்தீங்கன்னா
அந்த ரெண்டு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். அப்படிதானே? இது ரெண்டு தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 2, இது ரெண்டு தொடர்ச்சியானது 2. அடுத்தடுத்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஒற்றைப்படை எண்ணோட அடுத்தடுத்த வித்தியாசம் என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஓகேவா? சோ இந்த ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் மெத்தடு, இன்னொன்னு வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது நம்பரை எக்ஸ் பிளஸ் டூன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, பெஸ்ட் மெத்தட் எதுனா ஆப்ஷன் மெத்தட் தான். ஓகே, சோ அந்த ரெண்டு நம்பரை நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கணும். அந்த ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 56 வருது. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ ஆப்ஷன் வாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 13 இருக்கு, ரெண்டாவது 15 இருக்கு. சோ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்க. 15 ஸ்கொயர் மைனஸ் 13 ஸ்கொயர், ஆன்சர் என்ன வரும்? 225 மைனஸ் 169. ஓகே, சோ 15ல 9 போச்சு அப்படின்னா 6, திருப்பி என்ன வரும்? 11ல 6 போனா 5, 56 வந்துருச்சு. அப்ப நாம எடுத்திருக்க ஆப்ஷன், மற்ற ஆப்ஷனை செக் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? சோ இது ஆப்ஷன் மெத்தட்ல போறது. ஓகே, நார்மல் மெத்தட் எப்படின்னு பாருங்க. சோ புரியுதா? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 56 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன்ல இருந்து போனோம்னா இதுதான் அந்த ரெண்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 15 ஸ்கொயர் 225, 13 ஸ்கொயர் எத்தனை? 169. சோ இதுக்கு தான் நான் உங்களை வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருப்பேன். அப்ப டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 56 வந்துருச்சு. அடுத்த இருக்க ஆப்ஷனை செக் பண்ணவே வேண்டாம், இதுதான் ஆன்சர்னு நம்ம போட்டு விட்டுறலாம். நார்மல் மெத்தட்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது நம்பர் எக்ஸ் பிளஸ் டூன்னு இருக்கும். எதனால எக்ஸ் பிளஸ் டூ போடுறோம்னா ஒற்றைப்படை எண்களோட அடுத்தடுத்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 தான் வரும். சோ ரெண்டா அது கூட்டிகிட்டே போகும். 1, 3, 5, 7, 9, 9 2 11, 11 2 13, 15, 17 போகும். எப்படி பார்த்தாலுமே தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்ணுங்கும் போது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? 2 தான் வரும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸா இருந்தா ரெண்டாவது நம்பர் எக்ஸ் பிளஸ் டூவா இருக்கும். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் பிளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 56 வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்மல் மெத்தட். ஓகே, சோ இது எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டினுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து ஆப்ஷன் மெத்தட். இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நார்மல் மெத்தட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது ஆப்ஷன் மெத்தட். எக்ஸாம்ல இதையே ஃபாலோ பண்ணுங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ எக்ஸ் பிளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 56க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இதை என்ன ஃபார்மெட்ல விரிச்சு எழுதலாம்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல விரிச்சு எழுதலாம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்ப எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் 2 இன்டூ 2 4, 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 56 இருக்கும். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். பிளஸ் 4 இந்த பக்கம் போனா மைனஸ் 4 ஆயிரும். 56 மைனஸ் 4 எத்தனை வரும்? 52. 4x ஈக்குவல் டு 52. எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 52/4. ஸோ என்ன வரும்? ஒரு நாள் 4, 13 4 52, அப்படிதானே? 13 டைம்ஸ் போகும். அப்ப எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 13. ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்பர். ரெண்டாவது நம்பர் என்னது? எக்ஸ் பிளஸ் டூ. அப்ப ரெண்டாவது நம்பர் என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் டூங்கும் போது உங்களுக்கு 13 பிளஸ் 2 15 கிடைக்கும். அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னது? 13 15. 13 15ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ இதே தான் நாம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆப்ஷன் எடுத்தோம், ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 56 வந்துச்சு. சோ இந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இதுதான் கரெக்ட் ஆன்சர் நாம சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ நீங்க எக்ஸாம்ல எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நார்மல் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். சோ நார்மல் மெத்தட் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட் இந்த கொஸ்டின்ல யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா இதுல வந்து என்ன கேட்க முடியும்னா இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை செட் பண்ண முடியும், வேற மாதிரி கேட்க முடியாது. அந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எந்த ரெண்டு ஒற்றைப்படை எண்கள், தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் எடுத்தாலும் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 2 தான் வரும். ஓகேவா? சோ வேற எந்த வழியிலையுமே இதை கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு இது என்ன கேட்கலாம் அப்படின்னா அந்த ரெண்டு எண்களோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அந்த ரெண்டு ஒற்றைப்படை எண்களோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம நார்மல் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணி ஆகணும். அப்போதான் நம்ம வந்து அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் இந்த இடத்துல அந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா 28 29 31 33 கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னா இப்போ நம்மளால ஆப்ஷன் மெத்தட்ல போக முடியாது. அப்போ நாம இந்த நார்மல் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம ஃபைனலா ரெண்டோட கூட்டுத்தொகை என்ன வரும்னு சொல்லிடலாம். 5 3 8 1 1 2 28 நம்ம சொல்லிடலாம். ஓகே, நம்ம படிக்கும் போதே என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு என்ன மெத்தட அப்ளை பண்ணணும், நார்மல் மெத்தடா, ஆப்ஷன் மெத்தடா, இல்ல வேற எதுவும் ஷார்ட்கட்டாங்கிறத நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஐடியா வந்து கிடைச்சிரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
என்ன சொல்லியிருக்காங்க, சுரேகா spends 24% of their monthly income on groceries, 16% of it on rent, and 55% of the remaining on children education and others. If she saves 5,940 in a month, then how much does she spend on rent? ஓகேவா? ஸோ சுரேகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தன்னோட மாத வருமானத்துல 24% வந்து மளிகை பொருளுக்கு செலவு பண்றாங்க. அதில் 16% வாடகைக்கும், மீதமுள்ள 57% குழந்தைகளின் கல்விக்கும் மற்றவற்றுக்கும் செலவிடுகிறார். ஒரு மாதத்தில் அவர் 5,940 சேமித்தால் வாடகைக்கு எவ்வளவு செலவிடுவார்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அவருக்கு வரக்கூடிய இன்கம் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த 100%ல என்னெல்லாம் செலவு பண்றாரு? 24% மளிகை பொருளுக்கு செலவு பண்றாங்க. ஓகேவா? சோ மளிகை பொருளுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? சோ 100 ரூபாய் வருமானம் வருது. 100 ரூபாய் வருமானம் வர இடத்துல 24 பார்ட்டை எதுக்கு செலவு பண்ணிடுறாங்க? மளிகை பொருளுக்கு செலவு பண்ணிடுறாங்க. அப்போ மீதி அவங்க கையில என்ன இருக்கும்? 100 - 24 போட்டோம் அப்படின்னா மீதி கையில எவ்வளவு இருக்கும்? மீதி 76 இருக்குமா? சோ குரோசரிக்கு 24% செலவு பண்ணது போக கையில மீதி 76 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா திருப்பி 16% வாடகைக்கு செலவு பண்ணிடுறாங்க. ஓகேவா? சோ அதுல 16% வாடகைக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மளிகை பொருளுக்கு ஒரு 26, அதுக்கப்புறம் வாடகை ஒரு 16. ஓகேவா? அப்போ டோட்டலா கையில இப்ப 100 ரூபாய் சம்பளம் வந்திருக்கு. இப்ப 100 ரூபாய் சம்பளத்துல ஃபர்ஸ்ட் மளிகை பொருளுக்கு ஒரு 24%, அடுத்து வாடகைக்கு ஒரு 16 ரூபாயும் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ மீதி அவங்க கையில எவ்வளவு இருக்கும்? அதை 76 நீங்க பார்க்க வேண்டாம். ஓகேவா? சோ அதை 1 by 1 கழிச்சுட்டு போக வேண்டாம், டோட்டலாவே கழிச்சிடலாம். சோ இதுக்கு ஒரு 24 போயிருச்சு, இதுக்கு ஒரு 16 போயிருச்சு. சோ டோட்டலா எவ்வளவு போயிருக்கு? 40 போயிருச்சு. அப்ப 100ல 40 போயிருச்சுன்னா மீதி கையில எவ்வளவு இருக்கும்? 60 இருக்கும். சோ இது செலவாகிட்டு இருக்குது. ஓகேவா? சோ குரோசரிக்கு 24%, வாடகைக்கு 16%, டோட்டலா 40 போயிருச்சு. அப்ப 100ல 40 போச்சுன்னா மீதி கையில 60% இருக்கு. சோ மீதி இருக்க காசுல என்ன பண்றாங்கன்னா 55% எஜுகேஷனுக்கு செலவு பண்றாங்க. ஓகேவா? அப்போ மீதி 60 இருக்கு. அந்த 60ல எஜுகேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? 55% செலவு பண்றாங்க. அப்ப 60 × 55, ஆன்சர் என்ன வரும்? 00 கட் ஆகிரும். 11 5 55, 2 5 10. ஸோ 3 டைம்ஸ் போகும், 33 ரூபாய். அப்போ எஜுகேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? 33 ரூபாய் செலவு பண்றாங்க. மீதி கையில இருக்க 60 ரூபாயில இருந்து ஒரு 33 ரூபாய் எஜுகேஷனுக்கு செலவு பண்றாங்க. சோ பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா மீதமுள்ள 55%, ஓகேவா? சோ இது என்ன பண்ணுவாங்கன்னா 60ல 55 கழிச்சு விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்ப கையில 60 இருக்கு, அந்த 60ல 55% பார்க்கணும். ஓகே, அப்ப எவ்வளவு வரும்? 33 வருமா? அந்த 33 எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிடுறாங்க. இப்ப கையில இருந்து 60 ரூபாயில 33 ரூபாய் செலவு பண்ணியாச்சு. அப்ப மீதி கையில எவ்வளவு இருக்கும்? 27 ரூபாய் இருக்குமா? அப்ப இப்ப ஃபைனலா கையில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27% இருக்கும். ஓகே, சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஒரு மாதத்தில் அவர் 5,940 சேமித்தார். இப்ப இந்த செலவெல்லாம் போயிருச்சு. மளிகை பொருள், வாடகை, எஜுகேஷன், இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணது போக கடைசி கையில எவ்வளவு இருக்கு? மீதி 27% இருக்கு. இந்த 27% தான் அவங்க என்ன பண்ண முடியும்? சேர்த்து வைக்க முடியும். அவங்களோட சேமிப்பு ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா 5,940 ரூபாய். அதே பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 27%. ஓகேவா? அப்போ அந்த 5,940ங்கிறது இந்த 27%க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? வாடகைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ வாடகைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? 16% செலவு பண்றாங்களா? அப்ப 16%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நார்மலான சிம்பிளிபிகேஷன். புரியுதா? கொஸ்டின்லயே சொல்லிட்டா வாடகைக்கு 16%. கடைசி கையில இருக்கிறது 27% தான் கையில இருக்கு. கையில ரூபாயா இருக்கிறது 5,940. அப்ப அந்த 5,940ங்கிறது 27%க்கு ஈக்குவல். அப்ப 16%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 27%, இல்லைன்னா எப்படி கொண்டு வரலாம்னா இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் நீங்க கேன்சல் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே முந்தின ஸ்டெப்ல என்ன பண்ணிடலாம்னா 5,940 தான் 27%-ஆ இருந்துச்சுன்னா 1% என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன வரும்? 5,940 டிவைடட் பை 27 கிடைக்கும். சோ எத்தனை தடவை போகும்? 2 தடவை போகும். சோ 220 கிடைக்கும். அப்போ 1%ங்கிறது என்னது? 220 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாடகைக்கு எவ்வளவுன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ வாடகைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? 16% செலவு பண்றாங்க. அப்போ 1% 220 இருந்தா 16% என்ன வரும்? 16 × 220 போடலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 22 × 16, 6 2 12, 132. சோ திருப்பி 22, 2 5 3, 3,520 ரூபாய். ஓகேவா? சோ வாடகைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? 3,520. 3,520ங்கிறது ஆப்ஷன் ஏ.
ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இந்த 1% வச்சுட்டீங்கன்னா அடுத்து சப்போஸ் இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட மொத்த வருமானம் என்ன, ஓகேவா? சோ டோட்டல் இன்கம் என்னங்கிறத நீங்க வந்து ஆன்சர்ல கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? 1% 220னா 100% என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் டோட்டல் இன்கம், ஓகேவா? சோ அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? சோ உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னன்னா டோட்டல் இன்கம் என்ன, எஜுகேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, குரோசரிக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, ஓகேவா? சோ மளிகை பொருளுக்கு எவ்வளவு, கல்விக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, அவரோட மொத்த வருமானம் என்ன. சோ இது என்ன ஆன்சர் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகே? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, a person has a few hens and cows, the number of their legs is 140 and the number of their heads is 48, the number of hens will be. ஒருவரிடம் சில கோழிகளும் மாடுகளும் உள்ளன, அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 140, தலைகளின் எண்ணிக்கை 48னா கோழிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கூட, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், ஓகே? சோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. இப்போ அந்த பண்ணையில இருக்கக்கூடிய கோழிகளோட எண்ணிக்கையை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மாடுகளோட எண்ணிக்கையை பாத்தீங்க அப்படின்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம், ஹெட் கவுண்ட் தானே பண்ணுவோம். தலையை எண்ணணும் அப்படின்னா எத்தனை பேருன்னு கிடைக்கும். அப்போ தலைகளின் எண்ணிக்கை எத்தனை சொல்லியிருக்காங்க, 48ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 48ங்கிறது யாரெல்லாம் வருவான், கோழி தலையும் வரும், ஆடோட தலையும், சாரி மாடோட தலையும் வரும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 48 வருமா? புரியுதா? அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய கோழிகளோட எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, மாடுகளோட எண்ணிக்கை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. மொத்த தலை வந்து 48 தலை இருக்குன்னா மொத்தமா அங்க இருக்கக்கூடிய கோழி மற்றும் மாடுகளோட எண்ணிக்கை என்னவா இருக்கும், 48 இருக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 48. அப்ப கோழி மற்றும் மாடுகளின் எண்ணிக்கையோட கூட்டுத்தொகை வந்து 48 இருக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, கால்களை எண்ணுறாங்க, ஓகேவா? கால் எண்ணும் போது பாத்தீங்கன்னா கோழிக்கு எத்தனை கால் இருக்கும், கோழிக்கு 2 கால் இருக்கும். மாடுக்கு எத்தனை கால் இருக்கும், 4 கால் இருக்கும். அப்ப ஒவ்வொரு கோழி கிட்ட இருந்து எத்தனை கால் எடுப்போம், 2 கால் எண்ணணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய கோழிகளோட எண்ணிக்கை எக்ஸ்ன்னு போட்டிருக்கோமா, அப்போ ஒவ்வொரு கோழிக்கும் 2 கால் இருந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை கால் வரும், 2x வரும், ஓகே? பிளஸ் மாடு பாத்தீங்கன்னா அங்க எத்தனை மாடு இருக்கு, ஒய் மாடுகள் இருக்கு. ஒவ்வொரு மாடுக்கும் 4 கால் இருந்துச்சுன்னா என்ன வரும், 4y வரும். இப்ப கால்களின் எண்ணிக்கை 2x plus 4y எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 140க்கு ஈக்குவலா இருக்கும். இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பண்ணையில இருக்கக்கூடிய கோழி மற்றும் மாடுகளோட எண்ணிக்கை வந்து உங்களுக்கு தனித்தனியா கிடைச்சிடும், ஓகே? இப்ப சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ண என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எதால மல்டிப்ளை பண்ணலாம், 2ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணோம்னா இது என்னவா மாறும், 2x plus 2y equal to 96ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை தேர்டுன்னு வச்சுக்கோங்க. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தேர்ட் ஈக்குவேஷன் வேணாலும் வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ இது ரெண்டையும் இப்போ சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அடையாளத்தை மாத்தணும், மைனஸ் மைனஸ் மைனஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். அப்ப என்ன வரும், 2y ஈக்குவல் டு 10ல 6 போச்சுன்னா 4, 13ல 9 போனா 4. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும், 44 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன வரும், 22ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 22ன்னு கிடைக்கும். ஒய்ங்கிறது நம்ம யாரு, மாடுகளோட எண்ணிக்கை தான் நமக்கு ஒய். அப்போ மாடுகள் எத்தனை இருக்கு அங்க, மாடுகளோட இது எத்தனை இருக்கு, 22 இருக்கு. சோ எனக்கு கோழி தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஒய்யை தூக்கி இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா x plus 22 equal to 48. அப்ப x ஓட வேல்யூ 48 minus 22, ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, 26ன்னு கிடைக்கும். அப்ப அந்த பண்ணையில இருக்கக்கூடிய கோழிகளின் எண்ணிக்கை என்னது, 26, ஓகேவா? சோ அப்படி இல்லைன்னா டைரக்டா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நீங்க ஒய்யை கேன்சல் பண்ற மாதிரி சால்வ் பண்ணுங்க. ஒய்யை கேன்சல் பண்ற மாதிரி சால்வ் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4x plus 4y equal to, so இது 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 48 into 4ன்னு கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், 4y உங்களுக்கு கேன்சல் ஆகிரும். ஃபைனலா எக்ஸ் ஓட வேல்யூ வந்து கிடைச்சிரும். அப்படியும் பண்ணலாம், இல்ல எக்ஸை கேன்சல் பண்ணி ஒய்யை கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டியூட் பண்ணியும் நீங்க கொண்டு போகலாம். அப்ப அந்த பண்ணையில இருக்கக்கூடிய மாடுகளின் எண்ணிக்கை நமக்கு எவ்வளவு, 22, கோழிகளின் எண்ணிக்கை 26. அப்ப ஆன்சர் என்னது, 26. 26 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, ஓகேவா? சோ நம்ம எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். எதுவரை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா y equal to 22ன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்ப ஆன்சர் வந்துருதுன்னு இதை சூஸ் பண்ணி விட்டு வந்துடக்கூடாது. எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கணும். இங்க கேட்டிருக்கிறது கோழிகளின் எண்ணிக்கை, நாம கண்டுபிடிச்சது மாடுகளின் எண்ணிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். திருப்பி இதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கோழிகளோட எண்ணிக்கை கிடைச்சது. கோழிகளோட எண்ணிக்கை 26, ஓகே? அடுத்த கொஸ்டின் போலாமா?
என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல, பை இன்டர்சேஞ்சிங் விச் டூ நம்பர்ஸ் த கிவன் ஈக்குவேஷன் வில் பி கரெக்ட். ஓகே, எந்த இரண்டு எண்களை மாற்றுவதன் மூலம், இலக்கங்கள் கிடையாது, எண்கள் மட்டும்தான். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க 7ம் 8ம் இருக்குன்னா 87 போட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ரெண்டு நம்பரை இடம் மாத்தணும், அதுவும் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எந்த ஆப்ஷன்ங்கிறத நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, எந்த இரண்டு எண்களை மாற்றுவதன் மூலம் கொடுக்கப்பட்ட சமன்பாடு சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன்ல இருந்து போறது. ஆப்ஷன் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தடு. ஸோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஸோ 3ஐயும் 78ஐயும் மாத்தணும். அப்ப 78 இருக்க இடத்துல 3 தூக்கி போடுங்க, 3 இருக்க இடத்துல 78 தூக்கி போடுங்க. ஸோ 13 + 9 டிவைடட் பை 78 இருக்க இடத்துல 3 போடணுமா, 3 × 27 - 16 ஈக்குவல் டு 78. ஓகேவா? சோ அப்படி மாத்திட்டேன். 3 இருக்க இடத்துல 78, 78 இருக்க இடத்துல 3 போட்டேன். இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது இந்த இடது பக்கத்தை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா வலது பக்கத்துல உள்ள ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். சோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? என்ன அப்ளை பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, சோ பிராக்கெட் இல்ல, ஃபர்ஸ்ட் இதை டிவைட் பண்ணிடுவோமா? ஒரு 3 3 3 3 9. ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 27 3 எத்தனை? 81. 13 + 81 - 16. சோ 81 13 என்ன வரும்? 3 1 4 8 1 9. 94 - 16 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 78ன்னு கிடைக்கும். சோ ஆன்சர் என்ன வருது? 78ன்னு வருது. அப்போ வலது பக்கத்துல என்ன இருக்கோ அதுவே நமக்கு கிடைச்சிருது. அப்ப நம்ம எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, புரிஞ்சிருச்சா? சப்போஸ் இப்ப அடுத்த ஆப்ஷன் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் வராது. ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் பண்ணா ஆன்சர் கரெக்டா வர மாதிரி கொடுத்திருப்பாங்க. இப்ப இங்க 78ஐயும் 27ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ 78ஐ இங்க தூக்கி போட்டு 27 இங்க போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமா பாருங்களேன், அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? சோ இங்க வந்து இதால டிவைட் பண்ணாலும் 9/27 போது 1/3 கிடைக்கும். அடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலுமே ஃபைனல் ஆன்சர் 3 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ சின்னதா இது வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகே, சோ அதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 13 78 சொல்லியிருக்காங்க. சோ 78 இங்க தூக்கி போட்டோம். ஓகே, சோ இங்க தூக்கி 13 போட்டோம்னா கண்டிப்பா 9 வந்து 13ஆல ஹோலா டிவைட் பண்ண முடியாது. 9/13 போது நமக்கு ஹோலா டிவைட் ஆகாது. அப்போ ஹோலா டிவைட் ஆகாது. இங்க இருக்கிறது ஒரு ஹோல் நம்பர் தான் இருக்கு. அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 27 16 இருக்கு. 27ஐயும் 16 இங்க மாத்தி விடுதோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இங்க 27 இங்க 16. சோ இப்போ 9 / 78. சோ 9 / 78 போது நமக்கு ரொம்ப கம்மியான வேல்யூ வரும். அப்படிதானே? சோ அதுக்கப்புறம் 16 78 வந்து என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. சோ அதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்க நல்லா செக் பண்ணுங்க, வலது பக்கத்துல 3 கூடிய நம்பர் தான் இருக்கு. 3ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். இவ்வளோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அங்க 3 வரணும்னா அங்க என்ன வரணும்? ரொம்ப சின்ன நம்பர் வர மாதிரி இருக்கணும். ஓகே, சோ இந்த மாதிரி மைண்ட்லயே நாம ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணணும். ஓகே, சோ ஏன்னா சப்போஸ் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே நாம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது லாஸ்ட் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா ஒன்னையும் நம்ம செக் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு கரெக்டான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, சூஸ் பண்ணிட்டு அதை மட்டும் செக் பண்ணா போதுமானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் RAIR கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் இது கொடுத்திருக்காங்க, இந்த லெட்டர். ஓகேவா? சோ இது ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து என்ன வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ABCD எக்ஸாம்ல எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, A-னா 1, Y-னா 25, W-னா 23 அந்த நம்பர்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ R ல இருந்து U க்கு போகணும். R எத்தனாவது இடத்துல இருக்கு? 18வது இடத்துல இருக்கு. U எத்தனாவது இடத்துல இருக்கு? 21வது இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? +3 எடுத்தா போயிடலாமா? சோ +3. அடுத்து U ல இருந்து X க்கு போறாங்க. U ல இருந்து X க்கு போனோம் அப்படின்னாலும் 21 3 24 +3 தான் எடுத்திருக்காங்க. அடுத்து X ல இருந்து A க்கு போனோம். 1 2 3 +3 எடுத்தா போயிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு? என்னது? +3 எடுக்கணும். அப்ப A ல இருந்து +3 எடுத்தீங்கன்னா 1 + 3 4 வரும். 4வது இடத்துல யார் இருக்காங்க? D இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் D வரணும். எல்லா ஆப்ஷன்லயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? D தான் இருக்கு. ஓகே, சோ இப்போ அடுத்து செக் பண்ணலாம். A ல இருந்து எங்க போனோம்? B க்கு போயிருக்காங்க. B ல இருந்து C க்கு போயிருக்காங்க. C ல இருந்து D. அப்ப D க்கு அடுத்த லெட்டர் என்ன வரும்? E வரும். அப்போ D க்கு அடுத்து E. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் D கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து E கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன்ல D இருக்கு, இந்த ஆப்ஷன்லயும் D இருக்கு, இந்த ஆப்ஷன்ல DF இருக்கு, இந்த ஆப்ஷன்லயும் DF இருக்கு. இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணா போதுமானது. அடுத்து என்ன இருக்கு? I ல இருந்து L க்கு போயிருக்காங்க. I ல இருந்து L க்கு போகணும்னா I எங்க இருக்கு? 9வது இடத்துல இருக்கு. L வந்து 12வது இடத்துல இருக்கு. அப்ப +3 எடுக்கணும். அதே மாதிரி I ல இருந்து L போயாச்சு. L ல இருந்து எங்க போகணும்? O க்கு போகணும். தேர்ட் லெட்டர் கம்பேர் பண்ணுங்க. L ல இருந்து O க்கு போகணும்னா 12 + 3 15. சோ +3 எடுக்கணும். O ல இருந்து R க்கு போகணும். சோ 15 3 18. சோ +3 எடுக்கணும். ஓகே, அப்ப R ல இருந்து +3
எடுக்கணும். 18 3 21. 21ங்கும் போது எங்க வரும்? U வரும். அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாமா? இங்க V வராது, U தான் வரும்னு. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து இருக்கிறத நம்ம செக் பண்ணவே வேண்டாம். அடுத்து இருக்கிறத நீங்க செக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்? ஆருக்கு அடுத்து S, T, U, அதுக்கப்புறம் என்ன வரணும்? V வரணும். DEUB. இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே. சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். NTPC நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்னொரு 10-15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளே உங்களுக்கு NTPCயோட நோட்டிபிகேஷன் வந்துடும். இன்னொரு கரெக்டா ஒரு 13 நாள்ல NTPCயோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி நம்ம ரயில்வே தமிழன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரயில்வேக்காக நிறைய கிளாஸஸ் வந்து கொண்டு போயிருந்தோம். சோ யூடியூப்ல உள்ள கிளாஸஸை கரெக்டா டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பழைய கிளாஸஸ் 2016ல உள்ள கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி 2020-21ல நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு நம்ம யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஆப்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதான் மேம் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னால் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் எதுவுமே ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போனாலுமே இதில் இருக்க கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். நான் ரயில்வே படிக்கிறேன், SSC படிக்கிறேன், இதுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எனக்கு வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கவர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நடக்கும். கிளாஸ், டெஸ்ட், PDF எல்லாமே ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுல இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். SSC படிக்கிறீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ். அதே மாதிரி ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், NTPCனா NTPCயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், குரூப் டினா குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இது வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்கும். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், வாரம் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ல 2500 ரூபா இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ கோர்ஸுக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ எதுக்காக லைஃப் டைம் வேலிடிட்டினா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லோ லெவல் எக்ஸாம்ல இருந்து ஹை லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். சப்போஸ் நீங்க குரூப் டியோ இல்ல NTPCல ஏதாவது ஒரு ஜாப் கிளியர் பண்ணிட்டீங்க, 12th லெவலோ டிகிரி லெவலோ கிளியர் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்து இருக்கக்கூடிய CGL எக்ஸாம்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். எப்பனாலுமே கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் எப்படி பே பண்ணணும், கோர்ஸோட ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டீம் வந்து 2 to 3 இயர்ஸ்ல பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து NTPCயோட நோட்டிபிகேஷனோ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இன்னொரு 3 to 4 மாசம் உங்க கையில டைம் இருக்கு. ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ரயில்வேயோட மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. மினிமம் உங்களுக்கு 18 வயசு இருந்தா போதுமானது. அதை விட முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா கோவிட் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. கோவிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு 3 வருஷம் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 18ல ஒரு 33 36 வயசு ஆகிருச்சுனாலும் நீங்க SC ST ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 41 வயசு வரைக்குமே NTPC எக்ஸாம் எழுதிக்கலாம். சாரி, OBCயா இருக்கீங்க அப்படின்னா 39 இயர்ஸ் வரைக்குமே நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். தனித்தனி வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. வந்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.